இப்போ என்ன நீங்க ஜெயிக்கிறீங்க, ஏதோ ஒரு சண்டையிலயோ எதுலயோ ஜெயிக்கிறீங்க, ஜெயிச்சுட்டு என் பேரை வச்சுக்குவீங்களா? இல்ல, பேரை வச்சுக்கிட்டு அதுவும் வந்து இவரை நான் ஜெயித்தவன் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏதாவது பெருமை இருக்கா? இவனை நான் ஜெயிச்சேங்கிறத ஒரு பெருமை பட்டுக்கலாம் நீங்க. ஆனா இவரை நான் ஜெயித்தவன் அப்படின்னு ஒருத்தன் பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இல்ல இருப்பாங்க. பல டைட்டில்ல வேணா அது வருமே தவிர்த்து அதுவே என்னோட பேரா வரும். ஆனா அதுதான் இந்திரஜித்துக்கு பேரே இந்திரஜித். ஆனா இயற்பெயர் மேகநாதன். ஏன்னா இந்திரனுக்கே இயற்பெயர் மேகநாதன் தான். அப்படி குழப்பி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? மேகநாதன் அப்படின்னா மேகத்துக்கு அதிபதினு பொருள். இவைகளெல்லாம் காரண பேர் தாங்க. இது எல்லாமே வந்து இந்திரனோட ஒரிஜினல் நேம் இல்ல. இதெல்லாமே இந்திரனுடைய தன்மையை தக்க வைப்பதற்கு அன்றைக்கு இருந்த மக்கள் வந்து எந்த பேர்ல சொல்லி வச்சா அது வந்து காலகாலத்துக்கு அந்த ரூட்ல இருந்து வைக்கிறாங்க. ரூட் அவர் செஞ்ச செயல்ல இருந்து அவருக்கு ஒரு பேர் வருது. ராவாணன், இரவு வானத்துக்கு சொந்தக்காரன். ரானா இரவு, இரவு வானத்துக்கு சொந்தக்காரன்னா இரவு வானத்தை பார்த்து என்ன பண்ணாரு? காலத்தை கணிச்சாரு, வேற ஒண்ணும் இல்ல. இரவு வானத்தை பார்த்து அன்னைக்கு ஜாதகம் எழுதலாம், ஜோசியம் எழுதலாம், விண்கோள்கள் என்ன மாதிரி போகுது வருதுங்கிறது எழுதலாம். அந்த கலையில சிறந்தவரா இருக்கிறான். அப்ப நம்ம இதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ராவண சங்கீதா அப்படின்னு சொல்ற ஒரு இது அஸ்ட்ராலஜி புக்கை வந்து ராவணன் எழுதியிருக்காரு. ராவண சங்கீதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்தியால. இப்ப புரியுதுங்களா? அப்ப ஒத்தி வருதுல்ல. சோ பேசிக்கலி அந்த கலையோட வித்தகர்கள் இவங்க. ஆமா. அப்ப ராவனுடைய மகன் தான் இந்திரன் தெரியல நமக்கு, அதுல நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனா இந்திரன் என்பவன் தமிழன், இந்திரன் என்பவன் தமிழர்களுடைய இறையோன், கடவுள். கடவுளாக தான் இந்திரனை வந்து தமிழர்கள் வந்து வணங்கி வந்திருக்கிறாங்க. காரணம்னா இந்திரன் தான் விவசாய மரபு வந்து இங்கே மழை பெய்யும், இந்த இடத்துல விதைக்கணும், இந்த நேரத்தில் விதைக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி மக்களை வழி நடத்தி மக்களை வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலை வாழ வைத்த கடவுளாக இருந்திருக்கிறார். ஸோ இதுதான் இந்திரன். இது வந்து இந்த அப்போ தமிழ் நாகரிகத்திற்கு விதையாக இருந்தது இந்த விவசாயம். இதுதான் அந்த விவசாயத்துல மிக முக்கியமான கடவுளாக இருக்கிறவர் இந்திரன். அப்ப இந்திரன் எந்த அளவுக்கு மக்களால் கொண்டாடப்பட்டிருப்பார். இந்த கொண்டாட்டத்தை இவர்கள் பார்க்குறாங்க. இந்த இந்திரன் தான் அங்கே அப்படியே ரோமு கிரேக்கெல்லாம் அந்த பக்கம் போய் ஜூஸ் அப்படி இப்படிலாம் மாறி அப்படியே அவங்க கடவுளாகவும் இருக்கிறாப்புல. இப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கடவுள் தன்மையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீங்கள் அதனால தான் பாருங்க அங்கேயும் ஜூஸ் வந்து கீழே வந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து கர்ப்பமாக்கிட்டு போயிடுவாப்புல. ஆமா, அங்கே கதை அப்படியே இருக்கும். அதே கதையை தானே இவங்க இந்திரனுக்கு எழுதி வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த ஜியூஸ்ங்கிறது அவங்களோட கடவுளா மாறி, அதாவது இந்திரனையே அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க கடவுளா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்க தன்மையை எடுத்துட்டு இவங்க வந்து இந்திரனுக்கு அதே கதைகளை வந்து திரும்ப காரண கதையை வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி பல கதைகள் வந்து இப்படி போய் ஆனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனா இருக்கும். மோசஸோட கதை உள்ள கர்ணன் கதையா வந்துரும் இங்க. இவ்வளவுதான் மோசஸோட கதை, கர்ணன் கதை. இங்க நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா அது தெரியும். இன்னும் அங்க இருந்து இங்க வந்து எப்படி அது வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அந்த கதைகள் வருது. கல்கி அவதாரம் முகமது நபிகளுடைய கதை. சீரியஸாக சொல்றீங்க? அதேதான். நீங்க எல்லாம் ஒண்ணுதான். நீங்க எப்படி நம்மளாம் இல்ல அதை ஆய்வு பண்ணி புத்தகமே போட்டுச்சிருக்கானுங்க. நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் இதாயிட்டாங்க. அது ஆய்வு நம்ம சொல்லப்பா தேடி பார்த்தா இருக்கு, நானும் தேடி பார்த்தேன். பிராமணர்களே ஆய்வு பண்ணி புத்தகம் போட்டிருக்காங்க. அது வந்து நபிகளுடைய கதையை தான் கல்கி அவதாரம்னு சொல்லி அன்னைக்கு அன்றைய காலத்துல இஸ்லாமிய இன்வெஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எழுதிக்கிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்ப கதைகள் வந்து இவர்களுக்கு தேவைப்படும் பொழுது நம்ம கடவுள்களை வச்சு எழுதிக்கிறது.